முதியவரை கொலை செய்து காரை திருடிய வழக்கில் வாலிபருக்கு ஆயுள் தண்டனை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கார் ஓட்டுநரை கொலை செய்து காரை திருடிய வழக்கில் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த வாலிபருக்கு கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்தது. தாராபுரம் அருகே தாளக்கரை பகுதியில் வசித்து வந்த ஜெகதீஸ்வரன் 30 வயதான இவர் தனியாராக கார் ஓட்டி வந்தவர். திருமணமாகி குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி அன்று ஒருவர் வாடகை காரை கேட்டதை அடுத்து திண்டுக்கல் மாவட்டம் வீரக்கல் பகுதிக்கு அவரை அழைத்து சென்றனர். திரும்பும் வழியில் தாராபுரம் அருகே உள்ள கன்னிவாடி என்ற இடத்தில் கார் நிறுத்தி ஜெகதீஸ்வரன் இயற்கை உபதை கழிக்க சென்ற போது சாலையில் கிடந்த தகர பிளேட்டுகளை கொண்டு 15 முறை குத்தி கொலை செய்துவிட்டு அவரது கார் மற்றும் செல்போனை திருடிச் சென்றனர். இதை பற்றி தகவல் அறிந்த மூலனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதன் பின்னர் காணாமல் போன காரை திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சநாயக்கன்பட்டி பகுதியை சேர்ந்த சோதனை சாவடியில் பிடித்தனர். காரை ஓட்டியவர் வடமதுரை அருகே நீடிநகர் பகுதியை சேர்ந்த வீரபாபு என்கிற குட்டி 36 வயதான இவர் என்பதும் தெரிய வந்தது. அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கை கூடுதல் மாவட்ட நீதிபதி CM சரவணன் விசாரித்தார். விசாரணையின் முடிவில் வீரபாபு மீது தாக்குதல், கொலை மற்றும் கொலை குற்றங்கள் உறுதியானதால் அவருக்கு 3 ஆயுள் தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த தண்டனைகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர்களாக KM மணிவண்ணன் வாதாடினார். பேட்டி KM மணிவண்ணன், வழக்கறிஞர், திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிருபாகரன். 24/9/2015 வடமதுரையை சார்ந்த வீரபாபு என்ற குட்டி ஏற்கனவே பல வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர். அவர் தாராபுரம் தாளக்கரையை சேர்ந்த 30 வயதுடைய ஜெகதீஸ்வரன் என்ற வாடகை ஓட்டுநரை காரை திருட வேண்டும் என்ற நோக்கில் தாராபுரம் கார் ஸ்டாண்டில் இருந்து கரூருக்கு வாடகைக்கு பேசி ஏமாற்றி அழைத்து சென்று அங்கிருந்து வீரவாக்கியம் சென்று பின்பு திரும்பும் வழியில் இரவு 7 மணி அளவில் கன்னிவாடி அருகே வரும்போது ஆண்டிக்காடு என்ற இடத்தில் சிறுநீர் கழிப்பிற்காக காரை நிறுத்திய போது வாடகை ஓட்டுநர் ஜெகதீஷை நெடுஞ்சாலைத்துறை இரும்பு தகடால் தலையிலும் கழுத்திலும் மாறி மாறி குத்தி கொலை செய்து ஜெகதீஸ்வரனுக்கு சொந்தமான காரையும் செல்போனையும் திருடி சென்று விட்டார். அவரை குன்னிடம் காவல்துறையை சேர்ந்த ராமர் என்பவர் திண்டுக்கல் மாவட்டம் மஞ்சநாயக்கன்பட்டியில் காருடன் சந்தேகத்திடமாக தெரிந்த நிலையில் பிடித்து பொதுமக்களுடன் பிடித்து மூலனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அந்த வழக்கானது தாராபுரம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் நீதிபதி மதிப்பிற்குரிய நீதிபதி திரு CM சரவணன் அவர்களால் விசாரணை செய்யப்பட்டு அரசு தரப்பில் சாட்சிகள் விசாரணையில் இறுதியாக ஈதாசா 364, 394, 397 மற்றும் 302 ஆகிய பிரிவுகளின்படி 3 ஆயுள் தண்டனைகளை ஏக காலத்தில் அனுமதிக்க வேண்டும் என்றும் அபராத தொகையாக 15,000 கட்ட வேண்டும் என்றும் தீர்ப்பாகியுள்ளது. மேற்படி வீரபாபு மேல் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. அவர் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் 20க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ளன.